நம்மை போஷித்து நடத்துகிற இயேசுவின் இனிதான நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இதனால் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக சங்கீதம் 147:9 நான் வாசிக்கிறேன். கர்த்தர் மிருக ஜீவன்களுக்கும் கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் ஆகாரம் கொடுக்கிறார். பாருங்கள், கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளை கூட நம்முடைய ஆண்டவர் போஷிக்கிறாராம். நம்மை போஷிக்க மாட்டாரா? தமது சாயலாக மனிதனை சிருஷ்டித்தார். மற்றவைகளெல்லாம் வார்த்தைகளினால் சிருஷ்டித்தார். மனுஷனையோ மண்ணை எடுத்து பிசைந்து தன்னுடைய சாயலா தன்னுடைய ஜீவ சுவாசத்தை ஊதினார் என்றுதான் ஆதியாகமம் சொல்லுகிறது. நம்மை போஷித்து வழிநடத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். அநேக நேரம் நாம் அதை எண்ணுவதில்லை. அநேக நேரத்தில் நாம் கவலைப்படுகிறோம். நாளை தினத்திற்காக, அடுத்து வரப்போகிற நாட்களுக்காக நாம் என்ன செய்வது, வேலை செய்ய முடியவில்லையே, ஒருவேளை ரிட்டையர்ட் ஆயிட்டா என்ன செய்வோம், இடத்துல வருமானம் வராதே, அல்லது பிசினஸ்ல தோற்று போனோமே, நஷ்டமாகிட்டே, பல விதத்திலே ஆண்டவர் அந்த பறவைகளை பார்க்க சொல்லுகிறார். கூப்பிடும் பொழுது அவைகளுக்கு கூட ரெஸ்பான்ஸ் பண்ணுகிறார்னு சொன்னால், நாம் கூப்பிடும் பொழுது கர்த்தர் நிச்சயமாகவே பதில் கொடுப்பார், அதற்கான பலனையும் கொடுப்பார். அமெரிக்க தேசத்திலிருந்து இந்திய தேசத்தின் வடப்பகுதியில் ஒரு அருமையான தாயார் மிஷினரி ஊழியத்திற்கு வருகிறார்கள், ஊழியம் செய்கிறார்கள். அநேக இடத்துல ஆண்டவரை பற்றி, அவருடைய அன்பை பற்றி, கூப்பிடும் பொழுது பதில் கொடுத்து உதவி செய்வார் என்பதை குறித்து போதிக்கிறார்கள். அப்படி ஒவ்வொரு இடமாய் போதித்து குறிப்பிட்ட இடத்துல ஒரு கிராமத்தில் அவர்கள் குடியிருந்து வருகிறார்கள். அவர்கள் உதவி செய்ய ஒரு பெண்ணும் கூட இருக்கிறார். இது இப்படி போகும்போது அதே பகுதியில், இன்னும் கொஞ்சம் சற்று பகுதியில் ஒரு விதவை பெண், 2 குட்டி பிள்ளைகள். ஆனால் அடுத்த அந்த பிள்ளைகளை போஷிப்பதற்கு எதுவுமே இல்லை, வருமானம் கிடையாது, சாப்பிடுவதற்கு வழியும் கிடையாது. இது இயேசுவை அதிகமாக அறியவில்லை. ஆனாலும் என்ன செய்வது என்று சொல்லி பல இடத்துல போய் பல காரியங்களை, பல தெய்வங்கள் சொல்லுகிறதெல்லாம் கூப்பிட்டு பார்த்திருக்கிறார்கள். எந்த பதிலும் வரவில்லை, வழியும் உண்டாகவில்லை. அப்படி யோசித்திருக்கும் போது இந்த மிஷினரி அம்மா ஏதோ ஒரு ஆண்டவரை பற்றி சொன்னாங்களே, கூப்பிட்டா பதில் கிடைக்கும், உதவி செய்வார், எல்லாவற்றையும் நடத்துவான்னு சொன்னாங்கன்னா, அந்த ஆண்டவருடைய பேரும் தெரியல, இயேசு என்கிற கூப்பிடக்கூடிய ஒரு இதுவும் தெரியல அவங்களுக்கு. சரி, அந்த மிஷினரி அம்மாவுடைய ஆண்டவரை, நீராவது என் பிள்ளை பசியில அழுதுட்டு இருக்கிறாங்களா, சாகுற நிலைமையில துடிக்கிறாங்களா, ஏதாவது ஒரு ஆகாரத்தை கொடுக்க மாட்டேறான்னு சொல்லி கூப்பிடுது அந்த அம்மா. பாருங்க என்ன நடந்ததா. அன்று காலை அந்த மிஷினரி அம்மா தன்னுடைய வீட்டுல தன்னுடைய பணி உதவி செய்யற அந்த ஒரு பெண்ணை கூப்பிட்டு, எனக்கு ஆகாரத்தை ரெடி பண்ணும்போது, அது தோசை மாதிரி ஒரு ரெடி பண்ணி சுட்டு கொண்டிருக்கும் பொழுது அதை எடுத்து தட்டில் வைக்கிறது. இந்த அம்மா சாப்பிட போறாங்க. ஒரு காகம் ஓடி வந்து அதை தூக்கிட்டு போயிடுச்சுட்டு, உடனே இந்த அம்மா பரவாயில்ல இன்னொன்று சுட்டுதாமான்னு சொல்லிட்டு போய் சாப்பிட்டுட்டு இது மறந்துட்டாங்க. காகம் அதை தூக்கிட்டு போய் இந்த விதவை பெண்ணுடைய வீட்டுகிட்ட கொண்டு அது முன்னாடி கொண்டு போட்டுருது. ஒரே ஆச்சரியம், இது என்னடா காகம் கொண்டு போடுதுன்னு பார்த்தா அது சாப்பிடுவதற்கு ஏதுவாக இருக்கிறது. தன் பிள்ளைகளுக்கு அதை கொடுக்கிறார், சாப்பிடுகிறார்கள். உடனே ஆச்சரியமாக இருக்குது. அடுத்தாலே புறப்பட்டு கொஞ்ச நேரம் அன்னைக்கு சாயங்காலத்துல அந்த விதவை தான் அந்த மிஷினரி அம்மாவை தேடி போகிறாள். அதே பக்கத்துல இருந்ததால் கண்டுபிடித்து அங்க போகும்போது, அம்மா, என் பிள்ளைகள் பட்டினியால் பசியால் வருந்துட்டு இருக்கும்போது நான் இந்த காரியத்தை செஞ்சு, நீங்க ஏதோ ஒரு ஆண்டவரை பற்றி சொன்னீங்க, எனக்கு மறந்துருச்சுது. ஆனா உங்களுடைய ஆண்டவரன்னு உங்க பேரை சொல்லிட்டு கூப்பிட்டேன். காகம் இதே மாதிரி ஒரு ஆகாரத்தை போட்டுட்டு போச்சுன்னதும் நான் அதை கொடுத்தேன் என்று சொல்லி அந்த ஆண்டவரை பற்றி நான் அறிஞ்சிக்க விரும்புறேன்னு வந்திருக்கிறாங்க. அப்பதான் அந்த மிஷினரியா அந்த அருமையான சகோதரிக்கு தெரிஞ்சதான், நம்ம வீட்டுல இருந்து தானே காகம் தூக்கிட்டு போச்சுது, அதுவும் அழகான இடத்துக்கு கரெக்டா போய் சேர்த்திருக்குன்னு சொல்லி சந்தோஷப்பட்டு ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி அந்த அருமையான விதவை தாய் ஆண்டவர்கள் நடத்துவது மட்டுமல்லாமல் அந்த பிள்ளைகளுக்கு வேண்டிய உதவி செய்து நல்வழிப்படுத்தி விட்டார்களா. பாருங்கள், கர்த்தர் எவ்வளவு அழகா நடத்துகிறார், எவ்வளவு அழகாய் போஷிக்கிறார். நீங்களே என்று இயேசுவேன்னு சொல்லி கூப்பிட்டு பார்க்க கூடாது. ஏதாவது சிக்கலாம் மற்றவர்களை கூப்பிட்டு மற்றவர்கிட்ட போய் பேசி மற்றவர்கிட்ட உதவி கேட்பதற்கு முன்பாக பரலோக தேவனை பார்த்து கூப்பிடுங்க. இயேசுவே இந்த காரியத்தில் உதவி செய்யுங்க. பிள்ளைகளுக்காக இருக்கலாம், பிரச்சனையாக இருக்கலாம், மாற்றங்களுக்காக இருக்கலாம், பலவீனங்களுக்காக இருக்கலாம், தேவைகளா இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் இன்று கூப்பிடுங்கள். கூப்பிடும் பொழுது கர்த்தர் பதில் கொடுப்பார். நீங்கள் அதை பெற்றுக் கொள்வீர்கள். ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, கூப்பிடுதல சத்தத்துக்கு எங்களுக்கு பதில் கொடுக்கிற தேவனப்பா, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு மறுஉத்தரவு அருளி செய்து நீ அறியாத எட்டாதமான பெரிய காரியங்களை அறிவிப்பேன்னு சொல்லி வார்த்தை சொல்லுகிறது. கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கு கூட நீர் ஆகாரம் கொடுக்கிறதாக உடைய வார்த்தை சொல்லுகிறது. அவர்களை போஷித்து வருகிற தேவன் இந்த நாள் இந்த செய்தி கேட்டுக் கொண்டிருக்க பிள்ளைகள் தேவையோடு இருக்கலாம், கடன் பிரச்சனைகளை தவித்துக் கொண்டிருக்கலாம், தப்புவதற்கு வழி உண்டா, இதை விட்டு நாங்கள் வெளியே வருவோமா, ஒரு மீட்பு ஏற்படுமா, ஒரு மாற்றம் ஏற்படுமா அங்கலாய்க்கிற பிள்ளைகள் இந்த செய்தியை கேட்கலாம். என் ஆண்டவரை நோக்கி யாரெல்லாம் கூப்பிடுகிறார்களோ, என் பரலோகத்தின் தேவன் அந்த சத்தத்தை கேட்டு இறங்கி ஒரு அற்புதத்தை செய்து மாற்றத்தை ஏற்படுத்துவீராக. செய்வதற்காக ஸ்தோத்திரம், நீ நடத்துவதற்காக ஸ்தோத்திரம். துதிகனமையை ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தரை நோக்கி கூப்பிடுவோம். கூப்பிடும் பொழுது நிச்சயமாக மறுஉத்தரவு கொடுப்பார். வேண்டுதலுக்கு பதில் கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் நம்முடைய காரியங்களை செய்து கொடுப்பார். இந்த சிந்தனையோடு நாளை தொடருவோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம்.